அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது, அடுத்த வாரம் எந்தெந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க போகிறோம். இதற்கு அனைத்துமே சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் வழங்குவதில்லை. நியூஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நியூஸ் பேஸில் தான் நம்மளுக்கு சந்தை இருந்தது, அதனுடைய தாக்கம் அப்படின்னு தான் பலரோட பேச்சாக இருக்குது. கண்டிப்பாக நியூஸ் இருந்து அதில் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? விலை மாற்றத்தில் தான் அடிப்படையாகும். அப்போ அந்த விலையை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்த்தால் அதற்குள்ளேயே அது உள்ளடக்கம் ஆகிவிடும் என்பதனால தான் நம்ம நியூஸ் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கு உகந்ததாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சந்தையில் சாதாரணமான விலைக்கும் அதாவது அபரிவிதமான விலைக்கும், இப்போ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு காய்கறின்னு எடுத்துக்கோங்க, திடீர்னுட்டு ஒரு கிலோ 10 ரூபாய் இருக்குது, திடீர்னு கிலோ 100 ரூபாங்கிறாங்க. அப்போது கிலோ 10 ரூபாய்க்கும் கிலோ 100 ரூபாய்க்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது அசாதாரணமான விலை 100 ரூபாய்ங்கிறது. அப்போது 100 ரூபாய் அப்படிங்கனாலே அப்போ என்ன அர்த்தம்? அதில் அந்த பொருளில் ஏதோ டிமாண்ட் இருக்குது, இல்லை அந்த பொருள் வரத்து கம்மியாக இருக்குது, அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக அதற்குள் வந்துடுச்சு. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் அந்த காய்கறியை பயன்படுத்தி செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்குவோம், இல்லைன்னா அந்த காய்கறியை அவாய்ட் பண்ணிக்குவோம். அதுபோல் தான் சந்தையில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொருளோட விலை நம்மளுக்கு மிக அதிகமாக தெரியுது அப்படின்னா அதை நம்ம வியாபாரம் செய்யணும்னு நினச்சால் செய்யலாம், இல்லை அதை தவிர்த்துட்டு வேறு வியாபாரம் செய்யணும்னாலும் செய்யலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். அப்போது ஒரு பொருளோட விலை அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே நம்ம அதற்குள் இருக்கா இல்லையா, அதாவது நியூஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு தான் நம்மளுக்கு பயன்படுவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அதாவது மிகைப்படுத்தின மதிப்பு. அப்போ அந்த மிகைப்படுத்தின மதிப்பை வச்சு நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டாலே நம்மளுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அதனால் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு நீங்கள் நியூஸே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம நியூஸே பார்க்க வேண்டாங்கிறதில்ல. நியூஸ் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, அதனுடைய அடிப்படை விலை மாற்றத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி நம்ம ஒரு அட்டவணை பார்க்குறோம், அட்டவணை பார்த்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம சொன்னதெல்லாம் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது, நடக்கவும் நடக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படியெல்லாம் நடக்கிறக்கு ஒரு வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்குறோம், அதுபடி நடந்தால் நம்மளோட வெற்றி வாய்ப்பு, நடக்கலைன்னா நம்மளுக்கு தோல்வி தான். அப்போது நம்மளுக்கு அட்டவணையை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கேப் டவுன் இல்லை. கேப் டவுன் ஆன சூழ்நிலையில் சந்தை பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸோட இம்பேக்டட் எதுவுமே இல்லை, வெள்ளிக்கிழமை இம்பேக்ட் இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அதற்கப்புறம் சந்தை கீழ் நோக்கி சென்றது ஏன் உடனடியே ரெக்கவர் ஆச்சுன்னா, அது நம்மளுக்கு அட்டவணை காரணமாக, அதாவது அதற்கு முந்தைய நாள் ATM புட் ஆப்ஷன்ஸோட தாக்கத்தினால தான் இது நடந்தது. இதை ஃபஸ்ட் நம்ம உணரணும். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்காம நம்ம பேக் டெஸ்ட் எடுக்காமல் அதை நம்ம குற்றமாக குறைய சொல்லக்கூடாது. குற்றம் சொல்லலாம், அது ஒவ்வொருத்தரோட மனநிலையுமே, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜுங்கிறது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம ஃபீட்பேக்கும் கேட்டோம். நிறைய பேர் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜை பற்றி யாரும் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லிட்டீங்க. அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தை 80% வால்டைலில் தான் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எளிமையாக எந்தெந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணணும். ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒன்று செயல்படலைன்னதுமே அது தவறு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சந்தையில் நம்ம ஒருத்தர் மட்டும் கிடையாது, இதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களோட மூளை இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு ஒவ்வொரு இடத்துல எடுப்பாங்க. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அப்போ அதில் ப்ராபபிலிட்டி, வாய்ப்புகள், அப்போ நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி முடிவு எடுத்தால் என்ன நடக்க போகுது, அப்போ அந்த முடிவு எடுக்கிறோம், அது நடக்கலைன்னா சின்ன நட்டத்தடுப்பு ஸ்டாப் லாஸில் வெளியில் வர போகிறோம், இல்லைன்னா நம்மளோட லாபத்தை எப்படி அதிகரிக்கிறது, இப்படி தான் நம்ம சந்தையை பார்க்க முடியும். அதனால் தினந்தோறும் சந்தையில் லாபம் எடுக்க முடியாது, தினந்தோறும் நட்டம் மாறக்கு வாய்ப்பில்லை. அப்போ சந்தையில் நம்ம என்ன சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்றதோ அதன் அடிப்படையில் வர்த்தகம் செய்ய முற்படணும். இப்போ ரேஞ்ச், வாரத்தோட ரேஞ்ச் நம்ம சொல்லிகிட்டே இருந்திருக்கிறோம். திங்கக்கிழமை ஓப்பன் 15,877, அதுதான் ஓப்பனுக்கு மேலே வெறும் 9 புள்ளி தான். அப்போது இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்போ ரேஞ்ச் எங்கே இருக்க போகுது? இதற்கு கீழே தான் இருக்க போகுதுங்கிறது மறைமுகமாக தெரியும். அப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 500 புள்ளிகள் அப்படிங்கிறது மினிமம். நம்மளுக்கு 300 to 500 புள்ளிகள் எடுத்துட்டாலும் 500 புள்ளிகள் சராசரியாக இருந்திருக்கு. 500 எடுத்துட்டா இதில் 15,886 500 புள்ளிகளை நம்ம மைனஸ் பண்ணாலே 15,386 அப்படிங்கிறது
நம்மளுக்கு வந்துடுது. அப்போது இதன் அடிப்படையில் இப்படித்தான் நம்ம வந்து ரேஞ்சை நம்ம செட் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு அப்பாற்பட்டு நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணுற வரை சந்தை மேல் நோக்கி செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு இதன் இடத்துல நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அப்போது சந்தையோட பாருங்கள், ஓப்பனான புள்ளிகளுக்கு மேலே 9 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 694 புள்ளிகளும் இருந்திருக்கிறது. அப்போ திங்கட்கிழமை ஓப்பன் எவ்வளோ முக்கியம் என்று இதில் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 703 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதில் வீக்லி லோ 15183, வீக்லி ஹை 15886. அப்போ இதற்குண்டான வித்தியாசம் 703ங்கும் போது இதனுடைய சராசரி 350. இதன் இடையிலிருந்து 350 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 15200ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 15550ங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக அமையும். அப்போ இந்த 15550 எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே மந்த்லி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஓப்பன் 16594, நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே 199 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழே 1411 புள்ளிகளும். இன்னும் இந்த மந்த் முடியல. இந்த மந்தோட ரேஞ்ச் 1600 புள்ளி. அப்போது கடந்த 3 வாரமும் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. 3 வாரத்தோட ரேஞ்ச் 1600 புள்ளி, ஒரு வாரத்தோட ரேஞ்சே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 புள்ளி. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தினசரி மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தினசரி அப்படிங்கிறது பார்க்கும்போது திங்கக்கிழமை ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200 புள்ளி. அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்தாங்களோ அதே மாதிரி 200 புள்ளி. புதன்கிழமை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் அவ்வளோதான் இருந்திருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய புள்ளி, கிட்டத்தட்ட 500 புள்ளிகளுக்கு பக்கம் ரேஞ்ச். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 புள்ளி ரேஞ்ச். அப்போது சராசரியாக ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு 200 புள்ளி அப்படிங்கிறது தென்படுது. அப்போ மினிமம் 200 புள்ளிங்கும் போது இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணுங்கிறது மறைமுகமாக நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். நம்மளுக்கு கடைசி வர்த்தக நாளில் வந்து ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 15348, ஆனால் க்ளோசிங் வந்து 15319 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்பாட்டோட விலை நம்மளுக்கு 15290 அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 25 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருந்திருக்கு, க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ 15300 புட், 15000 புட், 15500 கால் அது கொடுத்துருக்குறாங்க. அப்போ சந்தை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15300 விசஸ் 15500. இப்போ இதனுடைய நடுநிலைமை 15400. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15000 புட்டுக்கு 15500 காலுக்கும். அப்போ 15000 புட் விசஸ் 15500 கால். இதனுடைய நடுநிலைமை 15250. அப்போ 15250 டு 15400 அப்படிங்கிறது இந்த 150 புள்ளிங்கிறது ஒரு க்ரூசியல் மூமெண்ட்டாக இருக்கும். அப்போ சந்தை வந்துட்டு இந்த இடையில என்ன இம்பேக்டட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 15250க்கும் 15400க்கும் நடுநிலை புள்ளி அப்படின்னு எடுத்துட்டா 15325. அப்போ இந்த 15325 அப்படிங்கிற புள்ளி நம்மளுக்கு மிக முக்கியமான புள்ளியாக நம்மளுக்கு இருக்க போகிறது. இந்த மந்தோட கான்ட்ராக்டில் பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்டில் 15300 புட், 15300 கால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16000 கால், 15500 கால், 15000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 15300 அப்படிங்கிறது நடுநிலைமை. இதனுடைய அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்ததுனால இதே பார்த்துக்கலாம். 256, 276, அப்போ 500 புள்ளி நம்மளுக்கு. அப்போ 15300லேருந்து 500 புள்ளிகள், 15300லேருந்து 500 புள்ளிகள், அப்போ 14800. அப்போ 14800லேருந்து 15800 வரை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ராடல் அடிப்படையில் 15300லேருந்து நம்ம கணக்கிடும்போது அப்போது இதை ஸ்ட்ராடல் இந்த மந்த்லியில் இதை ஸ்ட்ராடல் பண்ணவங்க, ஸ்ட்ராடல் மீன்ஸ் இதை ரெண்டுமே விற்பனை செய்தவர்களுக்கு மொத்தம் 500 புள்ளி ப்ரீமியம் கிடைக்கும். இவங்களுக்கு மார்க்கெட் 14800க்கு கீழேயும் 15800க்கு மேலேயும் போகலைன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு லாபமாகத்தான் இருக்கும். இவங்க அதற்கு அப்பாற்பட்டு செல்லும் போது தான் இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுக்க பார்க்கணும். அதுவரை இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொடுக்க வேண்டியதில்லை. இன்னும் 10 வர்த்தக தினம் தான் இருக்குது. அப்போ இந்த 10 வர்த்தக தினத்தில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன் ஸ்ட்ராடல் அட் த மணியில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு விஷயங்கள் நீங்கள் தென்படலாம். இப்போது 15200 கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15290 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா 92 ரூபா உண்மை விலையும் டைம் வேல்யூ 200 ரூபாய் இருக்கும், 180 ரூபா இருக்கும். ஆனால் இந்த அட் த மணியில் பார்த்துட்டிங்கன்னா சந்தையில் இருக்கிறது அனைத்துமே டைம் வேல்யூ தான். அதனால் உங்களுக்கு
ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து டைம் வேல்யூ அனைத்துமே கம்மியாக இருக்கும். ஆனால் அட் த மணியில் மட்டும்தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அட் த மணியில் வந்து ஸ்ட்ராடல் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அட் த மணியில் பண்ணும்போது எதுவுமே உண்மை விலை எதிர்பார்ப்பு இருக்கிறது அனைத்துமே எதிர்பார்ப்பு விலையாக இருக்கும். அதனால அதில் ஸ்ட்ராடல் பண்ணும்போது இப்போ ஒன்றும் இல்லை 15,300 நம்ம ஸ்ட்ராடல் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா. அப்போ சந்தை வந்து 14,950 இருந்து நம்மளுக்கு 15,650 தாண்டுற வரை நம்மளுக்கு லாஸே வராது. அதனால தான் இதை வந்து நம்ம வைட் ரேஞ்சு அப்படிங்கிற கால்குலேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். அதனால தான் இது வைட் ரேஞ்ச். அப்போ இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் இதை ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு, அதாவது விற்பனை செய்தவர்களுக்கு நஷ்டம் வரக்கு வாய்ப்பே இல்லைங்கும் போது சந்தை எப்படி இருக்கும்? அப்போ இதற்குள்ளே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வால்டெயில். அதனால தான் 15,146லேருந்து 15,501 இருக்கிறது வால்டெயில் ஜோன் நம்ம அப்படி சொல்கிறோம். இதனை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் 15,300 காலை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 201 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு கட் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தை எவ்வளவு பயணம் நடைபெற்றால் இந்த 300 ரூபா வரும். அப்போ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 முதல் 200 பாயிண்ட் ப்ளஸ் ஆனால் தான் இது 200 ரூபாய்ங்கிறது 300 ஆகும். அதாவது 100 பாயிண்ட் ஆகும். அப்போ இது தெரியாமல் 150 to 200 பாயிண்ட் ஏறல, இவங்க 50 பாயிண்ட் தான் ஏறி இருக்காங்கன்னா நீங்கள் இதில் 200லேருந்து 300 ஆகும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அன்றைக்கி சந்தையோட வாய்ப்பு எப்படி இருக்குது, இது நிகழுமா நிகழாதா அப்படிங்கிற இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஜூன் 30 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போதைக்கு நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜோன் வால்டைல் ஜோனாக இருக்கிறது 15,146லேருந்து 15,501. அதனை கடக்கும் பட்சத்தில் தான் ஒருமுக பயணமாக மாறும். அது 14,945லிருந்து 15,655 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.